உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம். முப்பத்தி 2வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். நான் திரும்ப இதை வாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல போகிறேன். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். அப்போ ஒரு ஊமையா ஒருத்தன் இருக்கிறான்னா அதுக்கு பின்னணியில் ஒரு பிசாசு இருந்துச்சு அப்படின்னு இதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு குடிகாரனா ஒருத்தன் இருக்கான்னா குடிக்க வைக்கிற ஆவி அவன்கிட்ட இருக்கு. ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஆளாக இருந்தால் பெருந்தீனின் ஆவின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் தூங்க வைக்குதுன்னா காணனு திரையின் ஆவி. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆவி இருக்கா? நம்மளே சில சமயத்தில் சர்ச்சில் அப்படியே தூங்குவோமா இல்லையா? அது நம்மளை வந்து மோதி பார்க்குதா இல்லையா? ஆமாம். சில சமயத்தில் எப்பயாவது நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுற ஒரு சீசன். நான் அந்த ஆரம்ப காலங்களில் எனக்கு சாப்பாட்டை பற்றி ரொம்ப பொருட்படுத்தினதே கிடையாது. ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு சீசனில் மட்டும் சாப்பிடணும்னு தோணுச்சு. இது என்ன, இது நம்ம புத்தியே இல்லையே இது அப்படின்னு யோசிக்கிறேன். அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப பார்த்தாக்கா அப்புறம் பிரச்சனை, சுகர் பிரச்சனை. அது அளவோடு இருக்குன்னு சொன்னால் அப்போ தான் அதிகமாக சாப்பிட சொல்லுது. இது சாப்பிட்றப்ப நிறைய சாப்பிடணுங்குது, சாப்பிட்டு முடிச்ச ஒரு பாடு வயிற்ற வலிக்குது. அது வழக்கமாகிடுச்சு. இது சரிப்படாது அப்படின்னு சொல்லி அதையும் வெட்ட வேண்டியிருந்துச்சு. எதெல்லாம் உங்களுக்கு ஒரு, அதாவது ஒரு 4 நாள் அவன் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவன் குடிகாரன் கிடையாது. ஆனால் எவன் குடியை விட முடியலையோ அவன் குடிகாரன். எவன் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவன் சாப்பாடுறாமன். எவன் தூக்கத்தை நிறுத்த முடியலையோ அவன்கிட்ட கண்ணனித்திரையின் ஆவி இருக்குது. எவனுக்கு சொல்கிற காரியம் ஒன்று விளங்கலையோ அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், குழப்பத்தின் ஆவி இருக்குது. ஏன் வந்து இப்போ பைபிள் சொல்லி கொடுக்குறான், அது புரியலையோ அவனுக்கு கேட்காது. அவனுக்கு காது உலகத்து காரியங்களை சொல்ல விடுங்க, 1000 ஞானமாக பேசுவான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லப்போனால் என்ன பேசினாரு தெரியலை. அப்போ உள்ள ஒரு ஆவி இருந்துக்கிட்டு வசனத்தை கேட்க விடாமல், அப்புறம் சில ஆவிகள் வந்து வசனத்தை வாசிக்கிறப்ப விளங்க விடாமல், சில ஆவிகள் வந்து ஜெபம் பண்ண விடாமல். நமக்கே பல சமயத்தில் ஜெபம் பண்ண முடியல, சரி இன்னொரு நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப மோசம் என்னன்னா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய்க்கலாம். அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆவிகள் வந்து மோதி கொண்டிருக்கின்றன. பொறாமையின் ஆவி வருது. அவன் மட்டும் அந்த மாதிரி நல்ல பெரிய மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கான், அது நம்ம உனக்கு வாங்கிக்க நீ அவ்வளவுதான். ஆனால் அவன் வச்சுருக்கானே அது மாதிரி வேணுங்கிறது பொறாமை. அவன் மேலே பொறாமையாக வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு நிம்மதியே கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் உங்களை சமாதானமாக வைக்க முடியும்,
கர்த்தர் மட்டும்தான் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். கர்த்தர் கொடுத்துருக்கிறவைகளில் நீங்கள் திருப்தி ஆகிருக்கணும். அதை விட அதிகமாக தேடினா உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போயிடும். இரவு பகலாக அவ்வளவு சம்பாதிக்கணும், அவ்வளவு சம்பாதிக்கணும், அவ்வளவு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு இங்கே வச்சுட்டு தான் போயிடுவீங்க. அவர் கொடுக்குற, அதாவது சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நாம் அனுபவிக்கிறதுக்கென்று கொடுக்குறாரே. சாப்பிடும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு, நன்றி ஆண்டவரே, இதை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க. சாப்பாடு கொடுத்ததும் நீங்கள் தான், இதை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, அப்படி எங்களுக்கு செய்ய ஆண்டவரே. அது உங்களுடைய சித்தம், அந்த சித்தத்தின்படி ஜெபிக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்க அப்படி சொல்லலாம். வாழ வயது போல் ஆகிறது எல்லாம் சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்தி அவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இது உங்களுக்கு விசுவாசமாக ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் நல்லா வாழ்வீங்கன்னு தெரியும். சாவு பற்றி மனசில் வராது. ஒருவேளை வியாதிகள்லாம் வரலாம், ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது வியாதி எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று கர்த்தர் எல்லாருக்குள்ளேயும் வச்சுருக்கிறாரு. பொதுவாக அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட அந்த வியாதி எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் கண்ட காரியங்களையும் உலக காரியங்களை பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த வியாதி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஆனால் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, கர்த்தர் கூட இருக்கிறார், எனக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவார்னு அந்த மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு அது பெரிய போராட்டமாக இருக்கிறதில்ல. என்ன வியாதி வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. வயசாகாது. ஒரு 75 வயசால் சொல்கிறார், எனக்கு முகத்தில் சுருக்கமெல்லாம் இல்லை அப்படின்றார். 75 வயசு ஆள் முகத்தில் சுருக்கமெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு. இப்போ மட்டும் இல்லை, அது இன்னொரு 75 வருஷம் ஆனாலும் சுருக்கம் இல்லாமல் நல்ல சுகத்தோட பலனோட வாழ முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதன் மரிக்கிறதற்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல. ஏதோ அந்த ஆதாம் பாவம் செஞ்சு வச்சாங்கிறதுனால அந்த பாவம் எல்லாரையும் சாக பண்ணிடுச்சு. ஆனால் இயேசுநாதர் வந்துட்டாரே, அவன் பாவம் செஞ்சு விட்டான், அவன் பாவம் செஞ்சு விட்டான், அவன் பாவம் செஞ்சு விட்டான்னே சொல்லிக்கிறத விட்டுட்டு, இவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, அதனால் பிழைக்கிறேன், நல்லா இருப்பேன், சுகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை ஏன் வரவில்லை? சபையிலும் அதை ரொம்ப ஒன்றும் போதிக்கலை. ரொம்ப ஆச்சரியம், சபை அதை போதிக்கலை. நீங்கள் வயதாக வேண்டியதில்லை, பலவீனமாக வேண்டியதில்லை, உங்களுக்கு வியாதி வர வேண்டியதில்லை, நீங்கள் சாக வேண்டியதில்லை அப்படின்னு சபை போதிக்கலைங்க. there is a problem with the church world over. உலகமெங்கிலும் சபைகளுக்குள்ளே பிரச்சனை என்னன்னு கேட்டால், போதிக்க வேண்டிய பிரகாரமாக போதிக்கவில்லை. அவன் பாவம் செஞ்சுட்டா அதனால செத்து போனான், பாவம் செஞ்சுட்டா செத்து போயிட்டான், பாவம் செஞ்சுட்டா செத்து போயிட்டான், இதையே பேசுகிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்துட்டாரே, அவர் வந்துட்டாரே, அவர் வந்துட்டாரே, அதனால் நான் சுகமாக இருக்கேன், பலனாக இருக்கேன், நான் சாக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா சபை? சபை இல்லை. இந்த மாதிரி பேசுனா கூட அது வினோதமாக இருக்குதுங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க. சுகமாகலாம், வயதாக வேண்டியதில்லை, வியாதியில் நம்ம சாக வேண்டியதில்லை, சாகாமல் இருக்கலாம். ஆனால் மாறாக வாழ வயது போலாகும்னா அதை ஒருவாறு கொஞ்சம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் சாக வேண்டியதில்லை, எந்த வியாதி வந்தாலும் சாக வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தினால் அதை எதிர்க்கலாம், நம்ம நல்லா வாழலாம், கர்த்தருக்காக வாழலாம், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன்னா சபை போதிக்கலை. பாஸ்டர், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எழுதியிருக்கிறே பாஸ்டர். ஆமாம், அங்கே ஒன்று எழுதியிருக்கு, நீ செய்கிறதை சீக்கிரமா, என்னன்னு, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்யணும் கூட தான் எழுதியிருக்கு. எந்த வசனம் வேணும் உங்களுக்கு? இந்த பைபிளில் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதமான வசனங்களும் உண்டு. இந்த மனிதர்கள் தங்களுக்குள்ளே
பிசாசுடைய பொய்களை ஏற்றுக்கொள்கிறதுனாலே அவர்களுக்குள்ளே உண்டாகிற வியாதியும் மரணமும் நரகமும் உண்டு. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் அது ஜீவன். அவர் அறகுறையாவா சொன்னாரு? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இதை முழுசுமா மாற்றலை, நம்ம மாற்ற வேண்டும். பாவம் வந்தது, வெட்கம் வந்தது, பயம் வந்தது, எல்லா சாபங்களும் வந்தன. இவனுடைய பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டாயிற்று. குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தது. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார். வெளியேற்றி விட்டாருங்கிறது மட்டும்தான் தெரியும். திரும்ப உள்ளே போக முடியாதபடிக்கு அங்கே சுடரொளி பட்டயத்தையும் கேருபீனையும் நிறுத்தி வச்சிருந்தாருன்னு தெரியும். ஆனால் இயேசு வந்தாருங்கிறது, இதோட சம்பந்தப்பட்டு இயேசு வந்தாருங்கிறத சொல்ல முடியல. பிசாசு அதை நினைக்க விட மாட்டேங்கிறான். இயேசு வந்தார், எனக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு, நான் வாழ்ந்திருப்பேன். பிசாசு சொல்லுகிற பொய்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். பிசாசுடைய வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிற அந்த ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் சுகமாயிருப்பேன், பலனாயிருப்பேன் என்று நாம் சொல்ல வேண்டும். வயது திரும்ப வாழ வயது போல ஆவேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்கிறேன். வாழ்க்கையே போர் அடிக்குதுங்க, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குதுங்க, போனால் தேவலை போலங்க அப்படின்னு சொல்கிற அவ்வளவு பிரச்சனைகளை கண்டு அதை மேற்கொள்ளாமல் அந்த பிசாசு சொல்கிற பொய்யை ஏற்றுக்கொண்டு, பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த போராட்டங்கள் நிமித்தம், இவ்வளவு பிரச்சனைகள் நிமித்தம் செத்தா தேவலைன்னு சொல்கிற இந்த நினைப்பு நம்முடைய இருதயத்தை பிடிக்க வருகிறதே, அதை பிடிக்க விடக்கூடாது. இங்கே தான் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது. என்ன தீர்மானம்? ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா? ரெண்டு மரம், ஜீவ விருட்சம், மரண விருட்சம். அது எப்படி எழுதியிருந்திருக்கணும்? ஜீவ விருட்சம்னு இங்கிட்டு நன்மை தீமைக்கு ஏதுவான அறியத்தக்க கனி, அதோட நிறுத்தி பிடிச்சா. ஆனால் அதுக்கு மரண விருட்சம்னு பேர் கொடுத்திருந்தாதான் கரெக்டு. இது ஜீவ விருட்சம், இது மரண விருட்சம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மட்டும்தான் இருக்கா? ஆனால் முதல்ல சொல்லியிருந்தார், அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு. இப்போ நம்ம எப்படி தான் பேசணும்? இப்போ இனிமேல் இது ஜீவ விருட்சம், இது மரண விருட்சம். இயேசு ஜீவன், பிசாசு மரணம். இயேசு கொடுக்கிற சத்தியம் ஜீவன், பிசாசு சொல்லுகிற பொய்கள் மரணம். இயேசு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. பிசாசு சொல்லுகிற பொய்கள் அது மரணத்துக்கு ஏதுவான விஷம். சில விஷம் உடனே கொன்றுது மனுஷனை. சில விஷங்கள் காலப்போக்கில் கொல்லுது. இன்றைக்கு அநேக பிசாசு பேசுகிற பொய்கள் காலப்போக்கில் கொல்லுகிற விஷமாக மனிதருடைய இருதயத்திலே கிரியை செய்கிறது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொய்களை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷத்தை ஊத்துறான். கடைசியில் அவங்களுக்கு பலவீனமாயிருது, வியாதியாயிருது, சாகுறாங்க. ஆனால் சத்தியத்தை கேட்டால், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம்னா என்னங்க? பரிபூரணம்னா சாகிறதா? ஜீவன் பரிபூரணப்படுறதுன்னா என்னது? சாகிறது இல்லை. இப்போ 2 போதகர்களை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு போதகர் பேசுகிறாரு, இயேசு சொன்ன அந்த ஜெபம், பரமண்டங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. பரமண்டங்களில் சாவு இருக்கா? பரமண்டலத்தில் வியாதி இருக்கா? அப்போ உம்முடைய சித்தத்தின்படி செய்யணும்னா அதன்படி எங்களுக்கு செய்யுங்கன்னா, இப்படி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஆள், நான் மரித்தவரை கூட எழுப்புவேன் அப்படின்னு 10 பேருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஆள். நமக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பாக தெரியுதா? அந்த ஆளுக்கு இருக்க விசுவாசத்தை பார்த்து நம்ம சிரிக்க வேண்டியது இல்லை. அந்த ஆள் அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுறாரு.
செத்த ஆளை எழுப்பி விடுறேன். அதுக்குன்னு 75-80 வயசு ஆளை போய் எழுப்பிடான்னா நான் ஜெபம் பண்ண போகவே மாட்டேன். நான் கர்த்தாவே ஜெபம் பண்ணுறேன், இந்த ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு காலம் இருக்குமானா அது வரைக்கும் நல்லா சுகமாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அநேக மனிதர்கள் மரிக்க தீர்மானிக்கிறார்கள். நான் ஒருத்தட்ட கேட்டேன், வியாதியாக இருக்கிறாரு, ஆஸ்பத்திரியில் போகிறேன், அவர்கிட்ட பார்க்குறேன், பேசுகிறேன்னா என்னென்னமோ காரியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியில் நான் ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். ஆமாம், நீங்கள் சுகமாகி வீட்டில் போய் நல்லா இருக்கணுமா அல்லது சீக்கிரமாக பரலோகத்துக்கு போக ரெடியா அப்படின்னா போகத்தான் ரெடியாக இருக்கேன்றாரு. ஆண்டவரே இவர் சுகமாக்கி நல்லா வைக்கணும்னு என்னால் ஜெபம் பண்ண முடியுமா? அவர் போக ரெடி. அப்போ அவருடைய மைண்ட், அவருடைய மனசு போறேங்குது. அவங்கள பிடிச்சு வைக்க முடியாது. இருக்கிறேங்கிறவங்கள பிடிச்சு வைக்கலாம். நான் இங்கே இருக்க விரும்புகிறேன், சுகமாக விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன், கர்த்தருக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நம்மளும் சேர்ந்து அவங்கள பிடிச்சு வைக்கலாம். ஆனால் போகிறேன் போய்கிட்டு சீக்கிரம் போகணும், வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, சீக்கிரம் போகணுங்கிறவங்கள அவரே போகிறேங்கிறால நம்மகிட்ட பிடிச்சு வைக்கிறது முடியவே முடியாது. ஏன்னா அவனவனுடைய விசுவாசத்தின்படி அவனவனுக்கு ஆகும். அவனவனுடைய விசுவாசம் சொன்னோடனே அவங்க நம்பிக்கை என்ன, அவங்க என்ன இது நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா அல்லது மரித்து நரகம் போகிற அந்த வயசாச்சு மரித்து நரகம் போகணும், நான் பரலோகம் ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகம் போவாங்க, மரித்து சீக்கிரமாக பரலோகம் போகணும் அப்படிங்கிற நினைப்பா? அவரவருடைய இருதயத்தின் நினைவுகளுக்கு தகுந்தாற் போல தேவன் கிரியை செய்கிறார். ஏன் நமக்கு ஜீவனோடு இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம நினைக்கக்கூடாது? நான் நல்லா இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா போராட்டங்களையும் இயேசு எனக்கு போராட்டங்கள்னு கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பாரா? உங்க வாழ்க்கையில் வர்ற போராட்டங்களை நீங்க ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? இப்படி எனக்கு பலன் கொடுப்பார், நான் சுகமாவேன், நான் நன்றாக வாழ்வேன், நான் நன்றாக இருக்கிறதுனால என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் ஆசீர்வாதமாய் வாழப்போகிறேன். அது மாத்திரமல்ல, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன், கூடுமான சுவிசேஷத்தை அறிவிப்பேன், எத்தனை பேரை ரட்சிப்புள்ள நடத்த முடியுமோ நடத்துவேன். ரட்சிக்கிறது என் வேலை இல்லை, சுவிசேஷத்தை சொல்றது என் வேலை. நான் சொன்னேன்னா அவங்க கேட்டு ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு தேவனுடைய கிரியைகளை செய்ய நான் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு இந்த தீர்மானத்தை ஏன் எடுக்கக்கூடாது? இயேசுதான் சொன்னார், நான் சொல்லலை. அந்த மார்த்தாள் மரியாள் லாசரு விஷயத்தில் நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு வேற இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் மரிக்காமலும் இருப்பான். இந்த 3 வார்த்தையை யோசிச்சு பாருங்க. 3 வசனம். ஒன்று, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அது எப்படி கண்டாங்க? சத்தமே எந்திரிச்சு வர்றான். மரித்து 3 நாள் கழித்து 4வது நாள் ஒருவன் கல்லறையை விட்டு வெளியே வருகிறான். அதுக்கப்புறமா அவன் கட்டை அவுத்து விடுன்றாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. கட்டெல்லாம் இருக்கிறப்ப எப்படி வந்தான் வெளியே? அப்படியே பறந்து வந்துட்டான் போல. அப்புறம் கட்டை அவுத்து விட சொல்றாரு. சிலருக்கு எல்லாம் கேள்வி, அதெல்லாம் நடக்க முடியுங்களா? சிலர் கேள்வி கேட்குறாங்க, ஏங்க மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு ஆள் போய் 3 நாளைக்கு இருக்க முடியுமான்னு. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த மனுஷ வயிற்றுக்குள்ளே அத்தை தண்ணி மீன் இருந்துச்சுன்னு சொன்னால் கூட பைபிளில் எழுதியிருந்தா நான் நம்புவேன்னுவேன். வேதம் சத்தியம், வேத வாக்கியங்கள் தவறாதவை. இதில் எழுதியிருந்தா, கர்த்தர் சொல்லியிருந்தா நான் அதை நம்புவேன். அவர் சொல்லுகிறார்,
உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் மரிக்காமலும் இருப்பான். நம்பர் 1. 2வது, எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களையும் போராட்டங்களிலும் நான் ஜெயம் எடுப்பேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். இந்த உலகத்தில் உனக்கு விரோதமாய் எந்த நாவையை நீ குற்றப்படுத்துவா? இது என்னுடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும், எந்த ஆயுதம் இருக்கு சொல்லுங்க? வியாதிங்கிற ஆயுதம் இருக்கு, வீட்டில் குழப்பம் சண்டைங்கிற ஆயுதம் இல்லை. இதுதான் நம்ம ரொம்ப சோர்வடைய பண்றது. என்னென்ன காரணங்களுக்காக நம்ம சீக்கிரமா பரலாம் போலான்னு நினைப்போம். காசு இருக்கு, சாப்பாடு இருக்கு, கர்த்தர் கேட்டால் சுகமும் கொடுப்பாரு, பலனும் கொடுப்பாரு, வாழ வயதும் கொடுப்பாரு. இந்த வாழ வயது இது பற்றி எனக்கு இன்னொரு நேற்று ஒரு வசனம் கிடச்சிச்சு, அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அதை மற்ற பைபிளில் வியாக்கியானம் பண்ணுறவங்க அதை சொல்லலை, அது அந்த அர்த்தத்தை சொல்லலை. ஆனால் நான் பார்த்துட்டு அப்படியா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்து இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் நல்லா குடும்ப வாழ்க்கையை பரிபூரண திருப்தியோடு அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது உண்மையா இல்லையா? நம்மை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவர் தான். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி, ஏற்ற துணைன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தது அவர் தான். அப்புறம் அதை ஆசீர்வதிச்சது அவர் தானே. 128வது சங்கீதம், அது உங்கள் எல்லாருக்கும் ஏறக்குறைய நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரியணும். இல்லைன்னா படித்து வைங்க. அவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றி இருப்பார்கள். அது அந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து எப்படி ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு எழுதியிருக்கு. அங்கே நீங்கள் வர்ச்சுவஸ் உமன் பற்றி நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் அந்த பெண்ணை மட்டும் சொல்லலை, அந்த மனைவியை மட்டும் சொல்லலை, புருஷனை சொல்லுது, பிள்ளைகளை சொல்லுது. அந்த குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுது. அப்படி பிள்ளைகள் நன்றாக இருந்து குடும்பம் நன்றாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதான் கர்த்தர் விரும்புகிறாரு. அது அவருடைய சித்தம். இல்லை சாகிறது அவன் இவனா இழுத்துக்கிட்டது. இப்போல நீங்களும் நானும் இழுத்துக்கலாம். என்னன்னு அதை தின்னுவிட்டு சாகிறத அவனா இழுத்துக்கிட்டான். ஆனால் இப்போ ஜீவ விருட்சம் இருக்கா இல்லையா? ஹலோ, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார் இல்லைங்க அப்படின்னா ஆமாம். ஆனால் அவர் உங்களுக்கு இயேசுநாதரே வந்து ரட்சிப்பை உண்டாக்கி பைபிளையும் கையில் கொடுத்து வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி, இந்த பார் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனமும் ஒவ்வொரு அந்த மரத்தின் ஜீவ விருட்சத்தின் கனி, ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனமும் ஜீவ விருட்சத்தின் ஒரு கனி. திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படி சொல்லியிருக்கு. அந்த வாக்குத்தத்தம் ஜீவ விருட்சத்தின் கனி. நீண்ட நாள் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, எல்லாவற்றுக்காகவும் அங்கே வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஜீவ விருட்சத்தின் ஒவ்வொரு கனி. நீங்கள் எந்த கனியை எடுத்து புசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வேலை பார்க்குது. அதனால நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டான்னு சபை வெகு காலமாய் அப்படி பிரசங்கித்து விட்டது. இப்போ அது சரியா மாறலை. ஆனால் நம்ம இங்கே ஆரம்பிக்கலாம். அவன் வந்தான் செத்தான், அவன் பேச்சை கேட்டு பாவம் செஞ்சான் செத்தான். இப்போ இவர் பேச்சை கேட்டு நீதிமான் ஆனீங்களா? ஆயிட்டீங்களா? அப்போ பிழைக்கலாமா? அந்த பிசாசு வந்தப்ப பாவம் செஞ்சு செத்தான், இயேசு வந்தப்ப நீதிமானாய் பிழைக்கிறான்.
நீங்கள் பிழைப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் 20 வருஷத்துக்குள்ளே இயேசு வந்து பூமியில் அரசாழ்வார். எந்திரிக்க ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தினாலே மரணம் வந்தது போல இயேசு கிறிஸ்துவோடைய நீதியினாலே ஜீவன் வந்தது. இப்பொழுது எங்களுடைய விசுவாசம் எப்படியோ அப்படி எங்களுக்கு ஆகும் என்று சொன்னீரே. நாங்கள் இயேசு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்றாக வாழ்ந்து நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க, கர்த்தருக்காக சாட்சியாக இருக்க, தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நியமித்திருக்கிற அந்த நற்காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க நாங்கள் வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தாரும். உம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியும். இது உம்முடைய சித்தம். நாங்கள் சுகமாயிருப்பது, பலன் அடைவது, அதாவது வயதாகாமல் இருக்கிறது, வியாதி வராமல் இருப்பது, சுகமாயிருந்து பரிபூரண ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது உம்முடைய சித்தமாய் உம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிறீர். வேத வாக்கியம் மாறாது. ஆதலால் இவ்வளவு நாளாக நாங்கள் இப்படியெல்லாம் பேசி ஜெபிக்காதவர்கள் இன்றைக்கு இப்படி பேசி ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களை ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆதலால் சுக பலன் ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும், வரட்டும் கர்த்தாவே. நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கட்டும், உமக்கு மகிமையாய் வாழட்டும். கர்த்தருக்கே துதிகன மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை